தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 40 பேர் உயிரிழந்த நிலையில் இதில் 5 ஆண் குழந்தைகள் மற்றும் 5 பெண் குழந்தைகள் என 10 குழந்தைகள் மரணம் அடைந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. தமிழகத்திலேயே விபத்து ஏற்பட்டு அதிக குழந்தைகள் மரணமடைந்த 2வது சம்பவமாக விஜயோட கரூர் பிரச்சாரம் என கூறப்படும் நிலையில் இது குறித்து மேலும் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம். கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா ஆரம்ப பள்ளியில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் தீயில் கருகி பரிதாபமாக இறந்து போனார்கள். குறிப்பாக அனைவருமே அந்த இறந்து போன குழந்தைகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயதிலிருந்து ஒரு 11 அதிகபட்சமாக ஒரு 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்பது தெரிய வந்தது. அப்பொழுது 18 நபர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. இந்த விபத்திற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னா, ஓலக்கூரைகளால் வேயப்பட்ட அந்த மேற்கூரை அமைந்திருந்ததும் அதே போன்று மதிய உணவு தயாரிக்கும் பொழுது ஏற்பட்ட தீ விபத்தானது பரவி முழுவதுமாக அந்த பள்ளியில் படித்திருந்த கட்டிடம் முழுவதும் அந்த மேற்கூரை முழுவதும் பரவியதால் தான் அந்த விஷயங்கள் அந்த விபத்தானது ஏற்பட்டது. மேலும் அதே போல் ஒரே கட்டிடத்தில் 3 பள்ளிகள் அந்த வளாகத்தில் இயங்கி வந்தன. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளி என்கிற பெயரிலும் அந்த பள்ளியில் 477 குழந்தைகள் படித்து வந்தனர். அதே போல் சரஸ்வதி மழலையர், அதாவது இந்த நர்சரி ஸ்கூல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சரஸ்வதி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளின்னு எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை ஒரு 126 குழந்தைகளும் படித்து வந்தன. இது தவிர அந்த பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை பள்ளியும் வந்து இயங்கி வந்ததாக கூறப்பட்டது. இந்த விபத்து என்பது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. குறிப்பாக இந்த விபத்துக்கு அப்புறம்தான் பள்ளிகளுடைய அந்த கட்டுமானங்கள் மற்றும் தரம் குறித்து, உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து பல்வேறு விதமான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அரசும் நீதிமன்றமும் தலையிட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தோட நேற்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்ற அந்த தாவேகாவுடைய அந்த பிரச்சார கூட்டத்தை ஒப்பிடும் பொழுது கடந்த 25 வருடங்களில் அதற்கு முன்னதாக கூட இந்தியாவில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு விபத்தில் அதிக குழந்தைகள் இறந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 2004ஆம் ஆண்டு கும்பகோணம் தீ விபத்து நடைபெற்றது. அதில் 94 குழந்தைகள் இறந்தாங்க. அதோட அப்படி இந்த பக்கம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு தாவேகாவுடைய இந்த கரூர் பிரச்சாரத்தில் தான் 10 குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கக்கூடிய அந்த சோகமான நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கு. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 1.5 வயது குழந்தை முதல் அதிகபட்சமாக ஒரு 17 வயது சிறுவன் வரை வந்து இதில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. 5 ஆண் குழந்தைகள் 5 பெண் குழந்தைகள் என்பது தான் இதில் வந்து மிக குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தில் ஏற்கனவே பொதுக்கூட்டம் நடைபெறுவதும் சரி, மாநாடுகள் நடைபெற்ற போதும் சரி, தாவேகா தரப்பில் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் என திரும்ப கூறியிருந்தனர். காவல்துறையினரும் கூட இது ஒரு நிபந்தனையாகவே வைத்திருந்தார்கள். பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஏன்னா நீர் சத்து குறைபாடு, அதே போன்று நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல், சரியாக உணவு கிடைக்காது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளை பாதிக்கும் என்பதால் வேணாம் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்து தான் இந்த 10 குழந்தைகளுடைய உயிர் இன்று பரிதாபமாக இழந்திருக்கிறார்கள். கும்பகோணம் தீ விபத்து என்பது ஒரு அரசு அதிகாரிகள், அந்த பள்ளி நிர்வாகம் என பல்வேறு தனிநபர்களுடைய அலட்சியத்தால் ஏற்பட்ட ஒரு கோர விபத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த 10 குழந்தைகள் இறந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க பெற்றோர்களை தான் நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும். அதற்கான காரணம் இங்கே அழைத்து வந்தவர்கள் தங்களுடைய மகள்கள், மகன், உறவினர் என்கிற அடிப்படையில் வந்து தொடர்ந்து அந்த கூட்டங்களுக்கு அழைத்து வந்ததும் அந்த வினையாக தான் தற்பொழுது அந்த குழந்தைகள் பலியாகி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஒரு 21 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு கோர விபத்து எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கல்வி நிலையங்களும் ஏற்படுத்திச்சோ, அதே போன்று தற்பொழுது இந்த தாவேகா ஒரு அரசியல் தாவேகான்னு சொல்லாமல் ஒரு அரசியல் கூட்டங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வருவதும் அந்த குழந்தைகளை அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தவிர்ப்பதற்குமான ஒரு கைட்லைன் என்பது அரசியல் கட்சி கூட்டங்களில் இனி குழந்தைகளை பங்கேற்கக்கூடாது என்கிற அளவிற்கு ஒரு தீர்க்கமான ஒரு சட்ட வழிவகைக்கு, ஒரு சட்ட முடிவுக்கு இது கொண்டு செல்லும் வகையில் அமைந்தால் அப்பொழுதுதான் இந்த ஒரு விஷயம் மாறும் அப்படின்றது தான் பரவலாக வெளியிருந்து பார்க்கக்கூடிய இந்த குழந்தைகள் நல ஆர்வலர்களும் சமூக ஆர்வலரும் தெரிவிக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு பிரச்சாரத்தில் ஏற்பட்ட இந்த ஒரு துயர சம்பவத்தில் 10 குழந்தைகள் மரணம் அடைந்திருக்காங்க. எனவே இனி அரசியல் கட்சிகள், அரசியல் அமைப்புகள் போன்ற எந்த பொதுவாக அதை தவிர்த்து பொதுவான எந்த பெரும் கூட்டங்களுக்கும் அமைப்புகள் நடத்தும் கூட்டங்களுக்கும் குழந்தைகளை அழைத்து செல்வதற்கான ஒரு நிலையான வழிகாட்டு முறை என்பது அமைந்தால்தான் இது போன்ற விஷயங்கள் தவிர்க்கப்படும் என்பதுதான் இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடமாக இருக்கிறது.
தொடர்ந்து செய்திகளை வழங்க இணைகிறார் ஜெபஸ்டின். நன்றி சதீஷ் முருகன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.